மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு, அதாவது எங்களை வாழ்த்த வந்த எங்க திரையுறவுக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 25 வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு. இந்த பயணத்துல நீங்க எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஊக்கம் கொடுத்திருக்கீங்க, வாழ்த்திருக்கீங்க, கிண்டவே பண்ணிருக்கலாம், பரவாயில்ல, கொஞ்சம் காலம் கொஞ்சம் முதல். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வெரி ஹாப்பி. நம்ம தமிழ் சினிமா, தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த 22 பிப்ரவரி தான் ரோஜா கூட்டம் 23 வருஷம் முடிஞ்சது. தமிழ் கிளாஸ் கரெக்டாக இந்த பூமிக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எப்படி இருக்கா, வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் சொன்ன என்னோட முதல் படம் ஹீரோயினா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயணம் அங்கேதான் தொடர்ந்தது. அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அழகான பொம்மை முகத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ராட்சசி இருக்குன்னு. ஏன்னா அந்த படம் 2 வருஷம் முடிக்கிறது போதும் ஆச்சு. 2000 ஆரம்பிச்சோம், 2002 தான் ரிலீஸ் ஆச்சு. வர ஜேர்னி. எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்போ மேடம் என்ன இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார், அவரோட பூ படம் கூட என்னோட படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மியூசிக் டாக்டர் சுந்தர் சாரும் பாருங்க, ஒர்க் வித் எவ்ரிபடி. அதே மாதிரிதான் சுதா கோங்கராவும் சரி, கேவிஆனந்தும் சரி, அதே மாதிரிதான் ரங்கராஜன் சாரும். ஐ டேக் திஸ் பிளஷர் அண்ட் ஆனர். எல்லா ஏஜ் குரூப்ஸும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, சமீப காலத்துல நடந்துச்சு. ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர். அதுக்கு முதல் படம் நான் அவரோட முந்திரி படம் பார்த்து ரசிச்சு அவர் கூட ஒர்க் பண்ண போனேன். 8 மணி கால் ஷூட்னாங்க. நான் வழக்கமா 7:45 7:30 இருப்பேன். லொகேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபாய். வெளிநாட்டுல 3:30 மணி சாயந்தரம் வந்தாரு. 7 o'clock 6:30 இருப்பாரு. டெடிகேஷன். சார் அவள் அமைதியா இருக்கான்னு பார்த்து ஏமாறாருங்க. சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதி இருக்கும். சத்தியமா என்னால முடியவே இல்லை சார். பிரேக்கே கொடுக்க மாட்டாரு. ஓட்டம் 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 ஓட்டம். இது அவரோட பயம் என்னன்னா, தகவல் வரக்கூடாது, நேரத்தில் முடிச்சு ப்ரொடியூசரோட செலவு மிச்சம் பண்ண தகவல முடிச்சிருந்தோன்னு அந்த கடைசி 6:30 மணி வரைக்கும் அந்த 6:30 அப்படின்னு சொல்றது, இன்னும் எதனா ஷார்ட் எடுத்துலாமா, கேட்டுக்கு வந்துட்டு இருப்போம். ஓகே அப்படின்னு. அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. I really appreciate people. யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா? You should encourage. And I'm glad sir, அவரோட இந்த கனவுல நான் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இன்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். எனக்கு எழுத படிக்க தெரியாது, படிப்பு ஏறல, டிகிரி முடிச்சிட்டேன். பட் எனக்கு சினிமா தவிர்த்து எதுவுமே தெரியாது. நந்தன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க, எதுவுமே ஏற மாட்டேங்குது. ஸோ சுத்தி அடிச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான், சச்சிவமா மாதிரி தான். நீங்க பாருங்களேன், இன்னைக்கும் அதே சாங் அப்படியே இருப்பாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி தி இன்ஸ்பிரேஷன். வரும்போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லாரும் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் குட் வைப்ஸ். நான் கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சினிமா. ப்ளீஸ் நம்ம எல்லாருமே நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய தெரிய பண்றோம். நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சார், தண்ணி இருக்கிறதுல ஆணு பெண்ணு அந்த வேறுபாடுலாம் கிடையாது. அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம் சொல்லி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அதே மாதிரி ஆடைகள் பத்தியும் சொல்லக்கூடாது. எது போட்டுக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் கேட்பாரு, எனக்கு ஆகாயம் வேணும், சந்திரன் வேணும், சூரியன் வேணும், கொடுத்துருவாங்களா? இல்ல எனக்கு தெரியும் சத்யஜித் ஆகணும் சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்பத்துக்கு மாலப்புற லொகேஷன் டைரக்டர் அந்த லொகேஷன் சரியில்லைன்னு சொன்னாங்க. ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த வாட்டி கேட்கும்போது செட்டு பண்ணி எடுத்தாங்க. படம் பார்த்து பாராட்டிட்டு வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னாரு. நான் ஒரு பார்த்து ஹிட்டு, படம் ஹிட்டு, திருப்பி கொடுத்துருவா காசுன்னு சொன்னாரு. தட் இஸ் மை பாலிசி. கேட்டதை கொடுத்தேன், பயன்படுத்தல, திரும்ப கொடுக்க மாட்டேன். நான் என் பாலிசியை மாற்ற மாட்டேன். தட் மீன்ஸ் ஐ ஆம் மேனிபுலேட்டிவ், சந்தர்ப்பவாதின்னு. தட் இஸ் ஹவ் இட் இஸ். அதே மாதிரி தான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு போய் சாய் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி ஆடை கொடுத்து போறாங்க, வச்சுப்பாங்களா? நான் தான் சொல்ல கற்றுக்கிட்டேன், அவ்வளவுதான். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் சார். சினிமா அதாவது இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் சதுரங்கம்.
அந்த படம் வந்து பூஜைக்கே வித்து போச்சு. ஆனா அந்த படத்தை வந்து ஏதோ வகையில கொண்டாங்க. என்ன பண்ணி பார்த்தாலும் பார்த்தல, யாரோட தப்புன்னு தெரியல, எல்லா வழப்பும் போச்சு. திடீர்னு ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓடுது. குட் வைப்ஸ், சந்தோஷப்படுது சார். இட்ஸ் a very nice thing. அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி, அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க, இங்கெல்லாம் கத்துப்பாங்க. ஸ்டுடியோ எல்லாம் இங்கதான் இருந்துச்சு. ஹைதராபாத்ல 25 ஸ்டுடியோ இருக்கு. இட் இஸ் வெரி சேட். அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆபீசஸ் இருக்கு, நடிகர் சங்கத்துக்கு இல்ல. இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார். இதை பத்தி நம்ம யோசிக்கணும். ஒற்றுமை இல்லை சார். பிரச்சனை என்ன சார், எல்லாம் வந்து 2 கட்சியை பிரிஞ்சிடறாங்க. ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார். தட் இஸ் வாட் வி நீட். சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சம்பளம் ஓட்டல சார். எனக்கு இன்னும் போன படத்து இப்ப ரிலீஸ் ஆன படத்துக்குள்ள எனக்கு 10 லட்சம் பாக்கி இருக்கு. இட்ஸ் ஓகே. நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்திருக்கேன். அதுக்கு மேல திருப்பி கடன் கொடுத்திருக்கேன். நம்ம இட்ஸ் a ஃபேமிலி, அவ்வளவுதான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு அந்த படங்கள் கிடைச்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். 48 மணி நேரத்துல நான் 7 மணி நேரம் தூங்கியிருப்பேன். ஜுவா, ஹைதராபாத், விஜயவாடா, இப்போ சேலம் போயிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸ்டில் சேம் வைப். ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ். ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது சார், டிசிப்ளின் லைஃப் லைன்ஸ் எவ்ரிதிங் இஸ் தேர் சார். ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையை எடுத்துட்டு கொடுக்குறாங்க. லெட் அஸ் வாட்ச் இட் என்கரேஜ் சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்டரப்போ கை தட்டிருக்காங்க. நான் வந்து டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்க நான் கேட்டிருக்கேன். இதுதான் புரியுது. இட்ஸ் வெரி ரேர் டு see a director's டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு. ரைட் சார். நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் இருந்தா விசில் அடிக்கிறோம், எல்லாம் இளைய தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம். டைரக்டர்ஸ் டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே செல்வராஜ் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. கிராண்டியர், they give heart and soul, and please let's all be unity. நம்ம இண்டஸ்ட்ரி திருப்பி எதனா பெட்டர் ஆக்க முடியுமா, இன்னும் ஸ்டுடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம். ஐ லவ் தமிழ் சினிமா. எனக்கு என்னன்னா ரொம்ப எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு, இன்னைக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இடையில எதனா ஃபிளாப் எல்லாம் கொடுத்தா கூட பாருங்க, டக்குன்னு திருப்பி நான் ஒரு வேலை கொடுத்துருவேன். ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டோம்னா நான் வெரி ஹாப்பி தட் உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல படம் வச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னும் காதலிச்சுதான் இருப்பேன். காற்று கருத்து புரியாது, எங்கேயும் நிறைந்த போய் காதல் மட்டும்தான். இப்பதான் அவங்க கேட்டாங்க, ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. இன்னொரு படம் கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு மறந்துட்டாங்க. ஸோ அவங்க இடையில கேப்ல கேட்டாங்க, அம்மா இப்ப யாரும் கேட்பாங்க. நான் வந்து எஸ் வந்தனா அப்படின்னா அப்படின்னாங்க. It's love. Let's all be happy. Let's be lively. Let's not fight. Enjoy doing movies. Actors salary நீங்க ஏத்துறீங்க, போட்டி எல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கொடுக்க முடியாதவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தேங்க்யூ சார். லவ் யூ ஆல். தேங்க்யூ சார் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். அண்ட் ரோஜா கூட்டத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு சூப்பரான மூவி வந்து ஹிட் கொடுக்க போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன். அண்ட் இந்த படத்துக்கு பாடல் வரிகள் ரொம்ப